அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மதிப்புக்குரிய தேர்தல் ஆணையம் நமக்கு சிறப்பு தீவிர திருத்தம் 4/11/2025 தொடங்கி நடைபெற வேண்டும் என்று ஆணையிட்டதன் அடிப்படையில் நம்ம தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளை, அதாவது 4/11/2025 இந்த சிறப்பு தீவிர திருத்தம் நம்ம மாவட்டம் முழுவதும் 10 சட்டமன்ற தொகுதிகள்லையும் நம்ம தொடங்க போகிறோம். இதற்காக நம்முடைய அனைத்து வாக்குப்பதிவு நிலைய அலுவலர்கள், நம்முடைய ஒருங்கிணைப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள், இப்படி எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கடந்த 2 நாட்களாக 1 மற்றும் 2ஆம் நவம்பர் நடத்தி நம்ம எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறோம். நாளையிலேருந்து இந்த பணியை நம்ம தொடங்க போகிறோம். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகள். இதில் 27/10/2025 27 அக்டோபர் அன்னைக்கு தான் நம்முடைய தேர்தல் ஆணையம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அன்னைக்கு நைட்டு 12 மணியோட வாக்காளர் பதிவை ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஓட்டர் லிஸ்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி அன்றைய தேதியிலேருந்து நம்ம கணக்கெடுத்து இந்த பணியை நடத்த போகிறோம். இதுக்கு வாக்காளர்கள் அடிப்படை தேதி, எப்போவுமே நம்ம அடிப்படை தேதி வச்சுருப்போம், 18 வயது பூர்த்தி அடைகிற தேதி அப்படிங்கிறது. இந்த வாக்காளர் தீவிர திருத்தத்துக்கு 1/1/2026 1 ஜனவரி 2026 அதுதான் க்ரூஷியல் டேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆதார டேட்டா நம்ம வச்சுருக்க போகிறோம். நம்ம மாவட்டத்தில் 27/10/2025 படி பார்த்தோம்னா மொத்தம் 35,82,000 வாக்காளர்கள் நம்ம 10 தொகுதிகளையும் சேர்த்து நம்ம ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இதில் அதிகபட்சமாக மாதவரம் தொகுதியில் 4,95,000 வாக்காளர்களும், குறைந்தபட்சமாக பொன்னேரி தொகுதியில் 2,71,000 இந்த மற்ற இதில் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு 3,699 பூத் வாக்குச்சாவடிகள் நம்ம மாவட்டத்தில் இருக்குது. அது பேஸ்ட் ஆன் இப்போ நம்ம இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை டிக்ரீஸும் ஆகலாம். அதே மாதிரி நம்முடைய டோட்டல் இந்த பணிக்கு 3,699 வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களையும், 391 மேற்பார்வையாளர்களையும், 33 AEROs உதவி வாக்குப்பதிவு அலுவலர்களையும், 10 வாக்குப்பதிவு அலுவலர்களையும் நம்ம இந்த பணியில் முழுமையாக அவங்க ஈடுபட போகிறாங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாளையிலிருந்து 4ஆம் தேதி நவம்பர்லேருந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அந்த BLO என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் அவங்களுக்கு ப்ரீ பிரிண்டட் ஃபார்ம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த வாக்காளர் அந்த படிவத்தில் பார்த்தோன்னா சில காலம்ஸ் ஃபில்டு இருக்கும், மற்ற காலம்ஸ் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஃபஸ்ட்டு போய் வாக்காளர்களுக்கு நம்ம BLOs அந்த ஃபார்ம்ஸை கொடுத்துட்டு வந்துடுவாங்க. கொடுக்குற அன்னைக்கு அவங்க எந்த டாக்குமெண்ட்ஸும் நம்முடைய வாக்காளர்கள் கொடுக்க தேவையில்லை. அதற்கப்புறம் ஒரு அடுத்து, ஏன்னா இது ஒரு மாதம் நடக்க போகுது இந்த சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது. 4/11/2025 முதல் 4/12/2025 வரை இந்த 1 மாத காலம் இது நடக்க போகுது. இதில் ஒவ்வொரு BLOவும் மினிமம் ஒரு வீடுக்கு 3 தடவை போக சொல்லியிருக்கிறோம். ஒரு தடவை போய் கொடுக்குறது, தென் நெக்ஸ்ட் டைம் கலெக்ட் பண்ணுறது, ஒரு தடவை நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப அந்த வாக்காளர் வீட்டில் இல்லை, வேறு ஏதோ வெளியிலையோ இல்லை வேறு எங்கேயோ போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்கன்னா திருப்பி 1 மோர் சான்ஸ் போய் அவங்கள நம்ம செக் பண்ண சொல்லியிருக்கிறோம். இந்த பணியை நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அரசு அலுவலர்களும் இதை சிறப்பாக செய்ய போகிறாங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், நம்மளுக்கு 2004க்கு முன்னாடி, அதாவது 2004க்கு முன்னாடி நம்ம வாக்குச்சாவடி அந்த லிஸ்ட்டில் நம்ம உறவினர்கள் பேரோ நம்ம பேரோ இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதை ஃபில் பண்ணி கொடுத்த உடனே நம்மளுக்கு அது ஒர்க் முடிஞ்சிடும். 2004க்கு முன்னாடி நம்மளோட பெயரோ இல்லை நம்மளோட உறவினர், அதாவது நம்ம பெற்றோரோ இல்லை பிளட் ரிலேட்டிவ்னு சொல்லக்கூடிய ரத்த சொந்தமோ யாரோட பேரோ அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு சம்மரி என்கொயரி நம்ம போட போகிறோம். இதுதான் இதோட ஜிஸ்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம வரைவு வாக்காளர் பட்டியல் 9/12/2025 9 டிசம்பர் அன்னைக்கு நம்ம வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவோம். அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டுட்டு அந்த பட்டியலில் யார் பேர்லாம் விடுபட்டிருக்கோ அந்த பட்டியல் ஃபுல்லாத்தையும் நம்மளுடைய ஊராட்சிகளில் இருக்கிற அலுவலகங்கள், நம்முடைய நகராட்சி, பேரூராட்சி அலுவலகங்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நம்முடைய CEO வெப்சைட், இது எல்லாத்துலேயுமே நம்ம போட்டு கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உரிமை கோரல் மற்றும் மறுப்புரைகள். இது
1 மாத காலத்துக்கும் மேற்பட்டு நம்ம வாங்க போகிறோம். அதாவது 9/12/2025 8/1/2026 வரைக்கும் இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் நம்ம வந்து வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் வாங்குகிற டைம்லேயே நம்மளுடைய இஆர்ஓஸ் இருக்கிறாங்க. இஆர்ஓஸ் மோஸ்ட்லி நம்முடைய டெப்டி கலெக்டர்ஸ், நம்முடைய ஆர்டிஓஸ், அப்புறம் நகராட்சியில் வந்து மாநகராட்சியில் வந்து டெப்டி கமிஷனர் ஆவடி கார்ப்பரேஷன், அப்புறம் வந்து நம்மளுக்கு சென்னை கார்ப்பரேஷனில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு அந்தந்த ஜோனல் ஆஃபீஸர்ஸ் அவங்க தான் வந்து நம்மளுடைய இஆர்ஓஸ். அவங்க வந்து ஒரு சம்மரி என்கொயரி பண்ணி இந்த வாக்காளர் பெயர் நீக்கல் அது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து என்கொயரி பண்ண போகிறாங்க. இது எல்லாத்தையும் இந்த விசாரணை எல்லாம் வந்து நம்ம 9/12/2025 31/1/2026 வரைக்கும் நம்ம இந்த என்கொயரிஸ் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து 7/2/2026 ஸோ February 7 இந்த இறுதி வாக்காளர் பட்டியலை வந்து நம்ம வெளியிட போகிறோம். இந்த பணியை வந்து நம்ம ஒவ்வொரு வீடுகள் தோறும் நம்முடைய வாக்காளர்கள் வந்து பண்ண போகிறாங்க. இது நம்ம மாவட்டத்தில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது என்னென்னா, எந்த ஒரு வாக்காளரும் தகுதியுள்ள எந்த ஒரு வாக்காளரும் வாக்காளர் பட்டியலிருந்து விடுபற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நம்முடைய அனைத்து அலுவலர்களும் இந்த பணியை வந்து சிறப்பாக செய்ய போகிறாங்க. இதை வந்து இன்றைக்கி வந்து மக்களுக்கு அனைவரையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நாளாக நம்ம வந்து அவங்க பத்திரிகையாளர் முன்னிலையில் வந்து இதை நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ரெண்டாவது வந்து அந்த காலகட்டம் எல்லாமே ஃபெஸ்டிவல் அவங்க எல்லாம் ஊருக்கு போவாங்க வருவாங்க. இது கரெக்டாக எடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் 3 டைம் போகும்போது அவங்க இல்லை, 4வது டைமாக நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இல்லை நம்ம அது வந்து அந்தந்த பிஎல்ஓஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஊருக்கு போகிறது ஏன்னா பிஎல்ஓஸுங்கிறது ஒரு 1000 வாக்காளர்கள் லெஸ் தென் 1000 வாக்காளர்கள் தான். அதனால் அப்படி அவங்க ஒருவேளை அவங்களால வந்து அந்த டைமில் இருக்க முடியல அப்படின்னா இந்த இன்டிமேட் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் கூட வாங்கிக்கலாம். இப்போ நம்ம தான் 3 தடவை போகணும். இப்போ அவங்க ஒருவேளை வந்து இல்லை நாங்கள் இந்த டேட்டில் இல்லை நீங்கள் வந்து கொடுத்துருக்கோம் இந்த டீடைல்ஸ்லாம் கொடுக்குறோன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 16 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. எப்பயும் போல நம்ம ஓட்டர் ஐடி நம்மளோட ஆதார், நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ், அந்த டீடைல்ஸும் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். இருக்குது, ஆன்லைனும் இருக்குது. ஆன்லைன்லேயும் அந்த எனுமரேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் போட்டுருவோம். ஆன்லைன்லேயும் அவன் தேவைப்படுறவங்க ஃபில் பண்ணிக்கலாம். அந்த டீடைல்ஸும் நம்ம இந்த உங்களோட ப்ரெஸ் ரிலீஸையும் கொடுத்துருக்கோம். அந்த CEO.elections.tn.gov.in இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ மாற்றுத்திறனாளி இவங்களுக்கு ஏதோ சிறப்பு ஏற்பாடு மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தோன்னா இப்போ வாலண்டியர்ஸ் நம்ம போட போகிறோம். ஸோ வாலண்டியர்ஸ் வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பிஎல்ஓஸ்க்கும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அந்த மாற்றுத்திறனாளிகள் வயதானவங்க அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா அந்த வாலண்டியர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இது குறித்து மக்களுக்கு வந்து இப்போ வந்து ஏற்கனவே ஓட்டு லிஸ்ட் இருக்கிறவங்க இப்போ கிடையாது, எல்லாமே ஃபுல்லாக நீக்கிட்டு புதிதாக தான் உங்களுக்கு அதில் இணைக்க போகிறாங்க. அது வந்து புரிய விதமாக மக்களுக்கு நிறைய பேர் எந்த இருக்குதுப்பா நான் எப்பவுமே ஓட்டு போட்டுக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தென்னாவட்டாக இருப்பாங்க. எந்த இருக்கும் லிஸ்ட்டு நான் போனோன்னு பார்த்துப்பேன் அப்படின்னும் அவங்களுக்கெல்லாம் எப்படி நீங்கள் புரிய வைக்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த 35 லட்சம் வாக்காளர்களுக்கும் அவங்க வீடுகள் தோறும் சென்று அந்த ஃபார்ம்ஸை கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஃபில் பண்ணி வாங்க போகிறோம். ஸோ அதில் ஃபில் பண்ணி வாங்காதவங்களுக்கு தான் இஷ்யூ. வாங்கினவங்களுக்கு எந்த பிரச்சனை ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ நான் ஒரு வாக்காளர், இப்போ என் பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குன்னா நான் திருப்பி அந்த ஃபார்மை பிரிண்ட் பண்ணி என்னோட பெற்றோர்கள் பேரையோ ஃபில் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். அதில் எந்த இஷ்யூஸ் இல்லை. இதில் வந்து சில பேர் வந்து பர்மனெண்ட்டாக ஷிஃப்டடு, பர்மனெண்ட்டாக மைக்ரேட்டட், டெத்தாக இருக்கலாம். அவங்களோட ஃபார்ம்ஸ் தான் திருப்பி வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம சம்மரி என்கொயரி போடுவோம். இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது. இல்லை செல்ஃப் அவங்க செல்ஃப் டிக்ளரேஷனில் அவங்களுக்கான ஆதாரம் கொடுக்கணும். இப்போ 2004க்கு முன்னாடி 1987க்கு ஸோ 1987 ஒரு கட் ஆஃப் டேட் இருக்குது. 1987 எதுக்குன்னா அன்றைக்கி தான் நம்ம சிட்டிசன்ஷிப் ஆக்ட்டுங்கிறது ஒன்றிய அரசு வந்து நம்மளுக்கு போட்டாங்க. அந்த 1987க்கு முன்னாடி பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களோட அந்த ஃபார்ம்ஸில் என்னென்னா அவங்க செல்ஃபாக மட்டும் பண்ணிட்டா போதும், தட் இஸ் இனஃப். அப்புறம் 1987லேருந்து 2004 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட அட்ரஸ் அவங்களோட ஆதாரமும் அவங்கள பெற்றோர்களில் யாராவது ஒருத்தரோட ஆதாரமும் இருந்தால் போதும். 2004க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம சம்மரி என்கொயரி பண்ணி 2 பேர்த்தோட ஆதாரமும் நம்ம புரியல. எந்த வருஷத்துலேருந்து எல்லா இப்போ 1/1/2026
ஜனவரி 1ஆம் தேதி 18 வயசு ஆகிற வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த பட்டியலில் சேர்க்கணும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா சார் இப்போ திருமணமாகி மற்ற ஊரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரேஷன் கார்டு பேர் இருக்கும், ஓட்டர் ஐடி அங்கே இருக்கணும் போது அதை நம்ம எப்படி சார் ஜட்ஜ் பண்ணலாம்? நம்ம எந்த ஊரில் இப்போ ஆர்டினர்லி ரெசிடென்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு ஓட்டர் ஐடி. நீங்கள் எந்த ஊரில் தங்கி உண்டு சமைச்சு சாப்பிட்றீங்களோ அந்த ஊரில் தான் உங்களோட ஓட்டர் ஐடி இருக்கணும். அதன் பேரில் அவங்க எந்த ஊரில் வந்து அவங்களோட ஆதாரங்கள் காட்டுறாங்களோ அந்த ஊரில் நம்ம. இப்போ வட மாநிலத்திற்கு அந்த ஸ்பெசிலிட்டி கொடுத்துருக்காங்களா, ஓட்டு உரிமை கொடுத்துருக்காங்க? புரியல, எப்படி சொல்கிறீங்க? வட மாநிலத்தில் இருக்கிறவங்களும் தமிழகத்தில் ஓட்டு உரிமை இருக்குன்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. அது இதுவும் ஒரு இல்லை, வட மாநிலம் தென் மாநிலம் அவங்க ஒன்லி கான்செப்ட் அவர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும். நம்ம எப்படின்னா அவர் வந்து இப்போ வட மாநிலத்தில் இருந்து அவர் பல வருஷமாக தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓட்டர் ஐடியில் முன்னாடியே இருந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் என்கொயரி பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது. வடமாநில தொழிலாளர்கள் வந்து இப்போ தங்கி வேலை செய்கிறாங்க, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து அவங்களை வந்து வாக்காளர் பட்டியலை சேர்த்து பண்ணுறாங்க, ஆனால் அவங்க எல்லாம் நீக்கணுன்ற மாதிரி வந்து. இல்லை நம்ம வந்து அதுதான் நான் சொல்கிறேன், இல்லை தகுதியுள்ள வாக்காளர்கள் யாரோ அவங்க எல்லார் பேரும் கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். தகுதி இல்லாதவங்க நம்ம நீக்கிறது அது ரெண்டாவது விஷயம். என்னென்னா நம்ம வந்து யாரையும் வந்து போகஸாக உள்ள ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா நம்மளோட இஆர்ஓஸ் பிஎல்ஓஸ் எல்லாரும் வீடு வீடுகளுக்காக சென்று பண்ண போகிறாங்க. அதே மாதிரி நம்ம அரசியல் கட்சிகள்லையும் பிஎல்ஏஸ் இருக்கிறாங்க. நம்ம பிஎல்ஓ இங்கே இருக்கிற மாதிரி அங்கே பிஎல்ஏஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நம்ம இந்த வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறோம். முன்னாடி எப்போவுமே பிஎல்ஓக்கு மட்டும்தான் ட்ரைனிங் கொடுப்போம். இப்போ அரசியல் கட்சிகளில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். அவங்களும் இந்த பணிகளை வந்து மேற்பார்வை பண்ண போகிறாங்க. அதனால் யாரும் வந்து எந்த தவறும் செய்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நம்ம வந்து ரொம்ப அதே மாதிரி நான் என்ன சொல்லியிருக்கோம்னா, அந்த பிஎல்ஓ பிஎல்ஏவோட இன்ட்ராக்ஷன் எப்போவுமே இருக்கணும். எத்தனை பேருக்கு கொடுத்துருக்குறோம், எங்கே போகிறோம், என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதனால் யாருக்கும் ஐஎம்ஓ எந்த ஒரு டவுட்ஸும் இருக்க தேவை. இரட்டை வாக்குமுறை இதை 2 இடத்துல ஓட்டு இருக்கவங்க அவங்க எப்படி அவாய்ட் பண்ணுங்க சார்? இப்போ பீகாரில் இருக்கவங்க பீகாரில் ஓட்டு இருக்கோம், இங்கே வந்து தங்கிட்டு 10 வருஷமா வேலை பார்ப்பாங்க, ஓட்டு போட மட்டும் அவங்க போவாங்க. அதை எப்படி? இல்லை நம்ம அவங்ககிட்ட இப்போ அவங்க அங்கேயும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ என்னோட ஓட்டர் ஐடி பார்த்தோம்னா அது வந்து நம்ம அந்த ஓட்டர் ஸ்லிப்பும் வச்சுருக்க போகிறோம். ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்லையும் அந்த எபிக் ஐடி போடுறப்போ எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட விஷ் கேட்டுட்டு எங்கே ஐடி கிரியேட் பண்ணுறோமோ இன்னொரு இப்போ அந்த சிஇஓக்கு நம்ம வந்து இவங்கெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இங்கே ஆட் பண்ணிட்டாங்க, அங்கே டெலிட் பண்ணுங்கிற லிஸ்ட்டையும் நம்ம கொடுப்போம். சார் இன்னும் சேராமையே ஓட்டு லிஸ்ட்டில் சேர்க்காமே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களா சார்? உங்களோட ஸ்டாலின் முகாமில் கூட நிறைய பேர் மனு கொடுத்தாங்க, ஆதார் அட்டை இல்லை, ஓட்டர் அட்டை, அவங்களெல்லாம் எப்படி? அதாங்க 1/1/26 ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்னாடி 18 வயசு ஆன எல்லாத்தையும் யாரெல்லாம் அதெல்லாம் ஃபார்ம் 6 கொடுக்க போகிறோம். இதெல்லாமே புதுசாக ஆட் பண்ணுறவங்க எல்லாமே ஃபார்ம் 6. இப்போ இந்த எனுமரேஷன் ஃபார்மோட ஃபார்ம் 6 வராது. 9க்கு அப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே 4/12க்கு அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபார்ம் 6ம் கொடுக்க போகிறோம். டெத்தாக இருந்துச்சுன்னா ஃபார்ம் 7 கொடுத்து டெலிட் பண்ணுவோம். சில பேர் என்னென்னா வேறு ஊருக்கு போயிருப்பாங்க, ஸோ அங்கே ஃபார்ம் 6 கொடுத்து ஆட் பண்ணிட்டு இங்கே ஃபார்ம் 7 கொடுப்பாங்க டெலிட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வேலையும் நம்ம பண்ண போகிறோம். சார் இந்த வாலண்டியர்ஸ் சொன்னீங்களா சார், வாலண்டியர்ஸ் வந்து எவ்வளோ நியமனம் பண்ணுவீங்க? இல்லை அது பேஸ்ட் ஆன் இப்போ சில வார்டில் அதிகமான மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, சில வார்டுகளில் அதிகமான முதியோர்கள் இருப்பாங்க. அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். பேஸ்ட் ஆன் தட் நம்ம அது பண்ணோம். சார் இப்போ பீகார் ஓட்டு எலெக்ஷன் நடக்க போகுது, எலெக்ஷனில் அங்கே ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் திருத்தர டைம் கொடுக்குறது இன்னும் 2 மாதம் இருக்குது. ஸோ அங்கே ஓட்டு போட்டவங்களுக்கு மறுபடியும் இங்கே சேஞ்ச் பண்ணி எனக்கு ஓட்டு வேணும்னு அவங்க கேட்டாங்கன்னா அப்போ இல்லை இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இஷ்யூஸை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் நம்ம சிஓட்டையும் கேட்டுட்டு நம்ம என்னென்னு முடியும். தேங்க்யூ. சென்சஸ் அடுத்து இன்னொன்று வந்து நம்ம மாவட்டத்தில் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 2027 ஜனவரியிலேருந்து நம்ம வந்து ஒன்றிய அரசு தொடங்க போகிறாங்க. அதற்காக நம்ம ஏன்னா நம்ம 2021 நடத்திருக்க வேண்டியது கொரோனா அந்த மாதிரி காலங்கள்னால மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011க்கு அப்புறம் நடக்கலை. ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து 2027 ஜனவரியில் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதற்கு முன்னோடியாக ஒரு பைலட் ப்ராஜெக்டாக 3 மாவட்டங்களில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு மாத காலம் வந்து நம்முடைய ஒன்றிய அரசும் நம்முடைய தமிழ்நாடு அரசும் சேர்ந்து நடத்த போகிறாங்க. அதன்படி திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட் தாலுக்கா, காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி தாலுக்கா, இந்த 3 இடங்களில் நம்ம வந்து மாதிரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை மாதிரி கணக்கெடுப்பு 2027 வந்து நடத்த போகிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்கேபேட் தாலுக்காவில் பகுதி எடுத்துருக்கணும். 17 கிராமங்கள் நம்ம எடுத்துருக்கிறோம். அந்த 17 கிராமங்களில் ஆல்ரெடி ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து மொத்தம் இதற்காக வந்து 98 கணக்கெடுப்பாளர்கள் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், மோஸ்ட்லி ஸ்கூல் டீச்சர்ஸ். அப்புறம் வந்து ஒரு 17 சூப்பர்வைசர்ஸ் எடுத்துருக்கிறோம். அப்புறம் சார்ஜ் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். ஸோ சார்ஜ் ஆஃபீஸர் தான் ஹெட். சார்ஜ் ஆஃபீஸர் வந்து அந்த தாலுக்காவோட வட்டாட்சியர், அவர் தான் வந்து சார்ஜ் ஆஃபீஸர்.
பிரின்சிபல் சென்சஸ் ஆஃபீஸர் வந்து மாவட்ட ஆட்சியர். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இதன்படி நம்ம பண்ண போகிறோம். நம்ம வந்து 5, 6, 7 இந்த 3 நாட்களில் 5 நவம்பர், 6 நவம்பர், 7 நவம்பர் இந்த 3 நாட்கள் இந்த 98 பேருக்கும் நம்ம வந்து ஆர்கேபேட்டில் வச்சு ட்ரைனிங் கொடுத்துட்டு நம்ம வந்து 10 நவம்பர் முதல் 30 நவம்பர் வரை இந்த 20 நாட்களும் 17 கிராமங்களில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று நம்முடைய கணக்கெடுப்பாளர்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து நடத்த போகிறாங்க. நடத்தி நம்ம ரிசல்ட்ஸை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இது எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, திடீர்னு வந்து யாரோ ஒருத்தர் வந்துட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம மாவட்டத்தில் பைலட்டாக நம்ம இதை பண்ணுறதுக்காக, மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இதை நம்ம பண்ண போகிறோம். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வச்சுட்டு இதில் என்ன டிஃபிகல்ட்டினா, முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஆன்லைனில் பண்ண போகிறோம். இது வரைக்கும் பேப்பர்ஸில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் ஆப் மூலியமாக அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க போகுது. அதில் எடுத்துகிட்டு அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை சார்ட் அவுட் பண்ணி தென் 2027 ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணுறதுக்கான நடவடிக்கையை வந்து ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து நடக்கும். நன்றி. தேங்க்யூ.